தமிழகத்தில் விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள தொழிலாளிகளுக்கு சிறப்பு பெற்ற ஊர் சிவகாசி. 15ஆம் நூற்றாண்டில் பாண்டிய மகாராஜாவான ஹரிகேசரி பராகரம்தான் சிவகாசி பட்டினத்தை உருவாக்கியவர். பிரதிஷ்டைக்காக சிவலிங்கத்துடன் சென்ற காளை மாடு போகும் வழியில் இங்கு வந்ததாகவும், பிறகு அவ்விடத்தில் இருந்து கடந்து செல்லாமல் அங்கேயே நின்றுவிட அவ்விடத்திலேயே சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்ய மகாராஜா தீர்மானம் செய்தார். அன்று முதல் இவ்விடம் சிவகாசி என்று அறிய துவங்கியது என்று ஏடுகள் குறிப்பிடுகின்றன. மற்ற இடங்களை விட சிவகாசி உலர்ந்த தட்ப வெப்ப நிலை கொண்ட இடமாகும். தீப்பெட்டி, பட்டாசு, அச்சகங்கள் போன்ற தொழில்களுக்கும் சிறந்த இடமாக விளங்குகிறது சிவகாசி. இந்திய நாட்டில் உபயோகிக்கிற 90% பட்டாசுகளும் இங்குதான் உற்பத்தி செய்யப்படுகிறது. 1.5 லட்சம் பட்டாசு நிறுவனங்கள் இங்கே செயல்படுகின்றன. அச்சக தொழிலில் மிக சிறந்த புரட்சி இங்கு உண்டானது. சிறிதும் பெரிதுமான அச்சகங்கள் இங்கே காணலாம். சிறு நோட்டீஸ் முதற்கொண்டு அந்நிய நாட்டு புத்தகங்கள் கூட இங்கே அச்சடிக்கப்படுகின்றது. 520க்கும் மேல் பதிவு செய்யப்பட்ட அச்சகங்கள் இங்குண்டு. 8 லட்சத்திற்கும் அதிகமானவர்கள் நேரடியாகவும் அல்லாமல் இத்தொழிலில் ஈடுபட்டுள்ளனர். திராவிட சிற்பக்கலையை மையமாக கொண்டு நிர்மிக்கப்பட்ட ஸ்ரீ பத்ரகாளியம்மன் ஆலயம்தான் இங்கு மற்றொரு சிறப்பு. பத்தொன்பது 20ஆம் நூற்றாண்டில்தான் இவ்வாலயம் நிறுவப்பட்டது. பங்குனி பொங்கலும் சித்திரை பொங்கலும் தான் இவ்வாலயத்தின் சிறப்பு திருவிழாவாகும். தர்ச்சன வேளைகள் காலை 6 மணி முதல் 12 மணி வரையும், மாலை 5 மணி முதல் 8:30 மணி வரை ஆகும். அருள்மிகு விஸ்வநாத சுவாமி ஆலயம் மற்றும் அருள்மிகு செண்பக விநாயகர் ஆலயம் என 2 ஆலயங்கள் சிவகாசியில் அமைந்துள்ளது. இவை இரண்டும் புராதன ஆலயங்களாகும். வேறு மாறுபட்ட விசேஷங்கள் அதிகம் ஒன்றும் இவ்விடத்தில் இல்லை. 1000 ரூபாய் 500 ரூபாய் விலையில் இங்கு தங்கும் விடுதிகள் உள்ளன. சிவகாசி ரயில் நிலையம் மற்றும் 74 கிலோமீட்டர் தொலைவில் மதுரை விமான நிலையமும் சிவகாசி வந்தடைய வசதியாக உள்ளது.